ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ சுவாமி சிவானந்தா பக்தி யோகம். ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் என்பது சுய சரணாகதி. வாசுதேவ பகவானிடம் சரண் புகுந்தவனும் வாசுதேவருக்கே முற்றிலும் பக்தி செலுத்துபவனுமான பக்தனின் இருதயம் பரிபூரணமாய் தூய்மை அடைவதன்றி அவன் நித்திய பிரம்மனை எய்துகிறான் என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. பக்தன் பகவானுக்கு உடல் உள்ளம் ஆத்மா உள்பட சகலவற்றையும் அர்ப்பணிக்கிறான். அவன் தனக்காக எதையும் வைத்துக் கொள்கிறதில்லை. அவன் தன் சொந்த ஆத்மாவை கூட இழக்கிறான். அவனுக்கு தனித்த சுதந்திரமான இருப்பு கிடையாது. அவன் தன் ஆத்மாவை ஆண்டவனுக்கு வழங்கிவிட்டான். அவன் இறைவனின் பாகமாக ஆகிவிடுகிறான். கடவுள் அவனை கவனித்துக் கொள்கிறார். கடவுள் தம்மை போல அவனை பராமரிக்கிறார். பக்தன் துக்கத்தையும் கவலையையும் மகிழ்ச்சியையும் வேதனையையும் கடவுளால் அனுப்பப்பட்ட வெகுமானங்கள் என கருதி தன்னை அவற்றினோடு இணைப்பதில்லை. அவன் தன்னை இறைவனுடைய பொம்மை எனவும் இறைவன் கரங்களில் உள்ளதோர் கருவி எனவும் கருதுகிறான். அவன் அகங்காரத்தை உணர்வதில்லை. ஏனெனில் அகங்காரம் அவனுக்கு இல்லை. அவனுடைய அகங்காரம் ஆண்டவரிடம் போய்விட்டது. தன் மனைவி மக்களை பராமரிக்க வேண்டும் என்பது அவனுடைய கடமை அல்ல. ஏனெனில் அவனுக்கு ஆண்டவனை பிரிந்து சுயேட்சையான இருக்கை கிடையாது. எல்லோரையும் இறைவன் காப்பாற்றுவார். உலகத்தை நன்னெறியில் நடாத்துவது எப்படி என்பதை அவர் அறிகிறார். உலகத்தை நடாத்துவதற்காகத்தான் பிறந்ததென ஒருவன் நினைக்க தேவையில்லை. ஒவ்வொன்றையும் பார்த்து காப்பாற்றுவதற்கு கடவுள் இருக்கிறார். இதை மனிதனால் கனவு கூட காண முடியாது. கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டதால் தேகம் அவனுக்கு இல்லை. அவன் தன் உடம்பை நேசிப்பதில்லை. ஏனெனில் அதை கண்காணிப்பது கடவுள் அலுவல். அவன் இறைவனுடைய சந்நிதியை மட்டும் உணர்கிறான், வேறு எதையும் அல்ல. கடவுள் எல்லா நேரங்களிலும் அவனுக்கு துணை பெறுகிறபடியால் அவன் அச்சத்தை நீக்கியவனாய் இருக்கிறான். சத்துருக்களும் பகைவர்களும் இல்லாத கடவுளுக்கு தன்னை ஒப்படைத்து விட்டதால் பக்தனுக்கு சத்துரு கிடையாது. அவனுக்கு கவலை கிடையாது. ஏனெனில் இறைவனுடைய திருவுருளை பெற்றதன் மூலம் அவன் சகலத்தையும் பெற்றுவிட்டான். முக்தியை பற்றிய எண்ணம் கூட அவனுக்கு கிடையாது. மேலும் முக்தியை கூட அவன் விரும்புகிறதில்லை. அவன் பகவானையே விரும்புகிறான். பகவானை தவிர வேறு எதையும் விரும்பவில்லை. கடவுளை அன்பு பாராட்டுவதோடு பக்தன் திருப்தி படுகிறான். ஏனெனில் அன்பு பாராட்டுதலால் அடைய முடியாதது எதுவும் கிடையாது. இறைவன் தமது திருவுருளை பக்தன் மீது வருஷித்த போது பக்தன் அடைய வேண்டியது என்னதான் இருக்கிறது? பக்தன் சர்க்கரையாக இருக்க விரும்பவில்லை. ஆனால் சர்க்கரையை சுவைக்க விரும்புகிறான். சர்க்கரையை சுவைப்பதில் ஆனந்தம் உண்டு. ஆனால் சர்க்கரையாகவே மாறிவிட்டால் ஆனந்தம் இல்லை. எனவே கடவுளாய் ஆவதை காட்டிலும் கடவுளை நேசிப்பதில் பரமானந்தம் அதிகமாக இருப்பதாக பக்தன் உணர்கிறான். நான் தங்களுடையவன் என்று கூறுகிறான் பக்தன். இச்சுய சரணாகதி கடவுளிடத்தில் செலுத்தப்படும் நிரந்தரமான பக்தியே ஆகும். பக்தனிடத்தில் கடவுளின் உணர்வு தவிர வேறு எதுவும் கிடையாது. தன் சொந்த அபிலாஷைகளுக்கு எதிர்ப்பாக கூட பக்தன் பகவானுடன் ஒன்றாகி விடுகிறான். தனித்துவத்தை இழக்கிறான். ஐக்கியமாகும் சட்டம் இதுவே. மேலான உண்மை என்பது சுயாதீனம். ஆத்மா பல்வேறு உணர்வு படித்தரங்களின் வழியாக மேலெழுந்து செல்லுகிறது. பரிபூரண நிலை எய்தும் வரையில் அப்போது ஆண்டவனோடு இரண்டர கலக்கிறது. இதுதான் எல்லாவித ஆவேசங்களுக்கும் பக்திக்கும் உச்ச ஸ்தானமாகும். பரம்பொருளை எய்துவதற்கு ஒரே மார்க்கம் ஆத்ம சரணாகதியே. இப்பேருண்மையை ஸ்தாபிக்கிற ஸ்லோகங்கள் பகவத்கீதையிலும் பாகவதத்திலும் அநேகம் உண்டு. முற்றிலும் பரிபூர்ணமான ஆத்ம சரணாகதி மாத்திரமே அவனுக்கு சாந்தி அளித்து எல்லா பாபங்களினின்றும் அவனை விடுவிக்கும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். பகவத்கீதையையும் பாகவதத்தையும் கற்கும் ஒருவன் பரிபூர்ண ஆத்ம சரணாகதியின் மீது எவ்வளவு மகத்தான முக்கியத்துவம் அழுத்தி கூறப்படுகிறது என்பதை அறிவான். ஏனெனில் ஆத்ம சரணாகதி என்பது தனிநபரின் உணர்வை ஒழித்து ஸ்வதந்திர உணர்வை பெறுதலாகும். இது நிர்விகல்ப சமாதி அல்லது பிரம்ம சாட்சாத்காரத்திற்கு நிகர் ஆகிறது. பக்தன் மிகவும் உயர்ந்த மகா பாவத்தில் விரைந்து பறக்கிறான். அவன் தன்னையே ஆண்டவரில் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். சமுத்திரத்தில் அலையானது அடங்குகிறது. தீப்பொறி நெருப்போடு ஒன்றாகி விடுகிறது. கிரணம் வெயிலிலே உறிஞ்சப்படுகிறது. உள்ளம் ஆத்மாவில் இணைந்து விடுகிறது. தனித்தன்மை பரம்பொருளிலே இழந்து ஒன்றாகிறது. பக்தன் பரம்பொருளோடு ஒன்றாக ஆகிறான்.
உலகாயத உணர்வு மறைந்து பிரபஞ்ச உணர்வாக வடிவெடுக்கிறது. மனிதன் மகேஸ்வரனாக ஆகிறான். சாகும் உயிர் சாகா உயிராகி அமிர்த நிலை எய்துகிறது. ஆண்டவருக்கு உரிமையான அனைத்தும் மிகவும் உயர்தரமான பக்தனுக்கு உரிமையாகின்றன. அவனுடைய பாபங்கள் எல்லாம் பஸ்மீகரமாகின்றன. ஆற்றுவதற்கு அவனுக்கு கடமைகளே இல்லை. அவன் பரிபூர்ண மெய்திய ஆத்மா ஆகிறான். மிகவும் தேவ கிருப்பை பெற்றவன் ஆகிறான். அவனுக்கு உலகம் முழுதும் ஆனந்தமாக தோன்றுகிறது. அங்கே மேலான அன்பின் தோற்றம் மாத்திரமே உள்ளது. இத்தகைய பக்தியை கோபிகளும் பள்ளி சக்கரவர்த்தியும் பயின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடத்திலே கோபிகள் தம்மை எழுந்து ஒன்றானார்கள். பள்ளி சக்கரவர்த்தி தன் ஆத்மாவை பரம்பொருளுக்கு நிவேதித்தான். கோபிகள் தங்களை கடவுள் உணர்விலே நிவேதித்து பரமபதம் பெற்றார்கள். சமாப்தி. பக்தன் ஒருவன் வாழ்க்கையின் மகோன்னதமான லட்சியத்தை பெறுவதற்கான மார்க்கங்களை 9 வகைகளான பக்தி ஆகின்றன. பக்தன் எவனும் இம்மார்க்கங்களில் ஏதாவது ஒன்றை பின்பற்றி மகோன்னதமான நிலையை எய்தலாம். பக்தி மார்க்கம் எல்லாவற்றிலும் மிக மிக சுலபமான மார்க்கம். மானுஷ்ய நோக்கங்களுக்கு முரணாகவும் இல்லை. இப்பக்தி மார்க்கம் மெதுவாக படிப்படியாக ஒருவனை பரம்பொருளிடத்தில் இட்டு செல்லுகிறது. மானுஷ்ய இயற்கை சுபாவங்களை ஏமாற்றாமலே அது அருந்ததி நியாயம் அல்லது ஷாக சந்திர நியாயத்தை பின்பற்றுகிறது. வேதாந்திகளினுடைய பிரம்மகீட நியாயத்திற்கு பதிலாக இப்பக்தி மார்க்கம் கடவுளை அடையும் நேரடி பாதை அல்ல, ஆனால் ஆண்டவனை சாட்சாத்கரிப்பதற்கு படிப்படியாக செல்லும் பாதை. நவவித பக்தி. இது கோஸ்வாமி துளசிதாஸ் அவர்களின் ராம சரித்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. சபரியை சந்தித்த போது ஸ்ரீராமர் கீழ்கண்ட 9 வகை பக்தியாக வழங்குகிறார். 1. கடவுளை சாட்சாத்கரித்த மகான்களின் சமுதாயம் முதலாவதாக உள்ளது. 2. பகவானின் மகிமைகளை ஒப்பித்தல் படித்தல் 2வது பக்தி. 3. ஆண்டவனுக்கு பக்தி பூர்வமான சேவைகளை புரிதல் 3வது பக்தி. 4வது குண கானம் பகவானின் தெய்வீக தன்மங்களை பற்றி பக்தி சிரத்தையுடன் பாடுதல். 5. வேதங்களில் கூறப்பட்டபடி உறுதியான நம்பிக்கையுடன் ஆண்டவன் நாமங்களை ஜெபித்தல், அதாவது ஜபம். இது 5வது விதமான பக்தி. 6வது விதமான பக்தி சுய கட்டுப்பாடு. உலகாயத விஷயங்களிலிருந்து உள்ளத்தையும் புலன்களையும் முற்றிலும் உள்ளிழுத்துக் கொள்ளுதல் மூலமாய் கண்டிப்பான சுய கட்டுப்பாட்டை அனுஷ்டித்தல். எல்லா படி தரங்களிலும் உத்தமர்களுக்கு இதுவே கடமையாகிறது. 7. உலகம் முழுவதையும் பகவானிடத்தில் காணுவதும் மகான்களை பகவானை காட்டிலும் அதிசிரேஷ்டமாக மதிப்பதுமான பயிற்சி 7வதான பக்தி. இது பிரம்மாண்டத்தை பிண்டாண்டத்தில் காணுவதாகும். 8. ஒருவன் எதை பெற்றாலும் சரி, அதனால் பிறரிடத்தில் குற்றங்களை காணாமல் அதை சந்தோஷத்துடனும் திருப்தியோடும் ஏற்றுக்கொள்ளுதல் 8வது விதமான பக்தி. 9. மக்களிடத்தில் தந்திரமோ அல்லது வஞ்சமோ செய்யாமல் பழகுவதோடு கடவுளையே நம்பியிருத்தலாகும். சந்தோஷத்தையும் சஞ்சலத்தையும் பொருட்படுத்தாமல். இதுவே 9வது விதமான பக்தி. மேலே கூறப்பட்ட 9 விதமான பக்திகளில் ஏதாவது ஒன்றை மனிதனோ ஸ்திரீயோ உயிருள்ள பிராணியோ உயிரில்லாத பிராணியோ சாதித்தால் அசாதனை கடவுளுக்கு மிக்க பிரீத்தியை கொடுக்கும். ஆத்ம சமர்ப்பணம். ஆத்மாவை பூரணமாக ஆண்டவனிடம் சமர்ப்பித்தலே ஆத்ம சமர்ப்பணம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. தெய்வீக அருள் மற்றும் எக்காலத்தும் உதவி அளிக்கும் ஆண்டவனின் லாவகம் இவற்றின் உண்மையை பக்தன் உணர்வதற்கு ஆத்ம சமர்ப்பணம் உதவுகிறது. தெய்வீக பிரபாவம் அவன் சரீரத்திற்குள் அருவி போன்று பாய்ந்து அதை தெய்வீக சாட்சாத்காரத்திற்கும் தெய்வீக உபகரணத்திற்கும் தக்கதோர் சாதனமாக உருவாக்கி விடுகிறது. சமர்ப்பணமும் திருவருளும் சம்பந்தப்பட்டவை. சமர்ப்பணம் திருவருளை கீழே இறக்க, திருவருள் சமர்ப்பணத்தை பூரணமாக்குகிறது. சமர்ப்பணமானது இதய சுத்தியை தொடங்குகிறது. திருவருள் அதை பூர்த்தி பண்ணுகிறது. திருவருள் இன்றி பூரண ஐக்கியம் சாத்தியமன்று. உனது உடலை திருவருள் தெய்வமாக்குகிறது. இதனால் இடையறாத உயிர்ப்பு பெற்று சேமித்து வைக்கப்படும். தெய்வ திருவருள் மூலம் மாத்திரமே அவனுடைய சரீரம் பூராவும் மின்சாரம் பாய்ச்ச பெற்றது போல புத்துயிர் பெறுகிறது. தைரியமுள்ள சாதகர்களே, பகவானிடந்து திரும்பி போனாலும் கூட பகவான் உங்களை நேசிக்கிறார். ஸ்ரத்தையுடன் நீங்கள் அவர்பால் திரும்பி பக்தி செலுத்தினால் கடவுள் எவ்வளவு ஆழமாக உங்களை நேசிப்பார். அவர் நேசம் மகத்தானது. பிரம்மாண்டமான மலைகளை காட்டிலும் மகத்தானது. அவரது அன்பு வெகு ஆழமானது. ஆழமளந்தறிய கூடாத சமுத்திரத்தை காட்டிலும் ஆழமானது. பரபக்தி. பக்தியில் மகா உன்னத நிலையில் உள்ளது பரபக்தி. சந்தன புஷ்பம் தூப தீபத்துடன் தொடங்கும் விக்கிரக வழிபாடு சாதாரண பக்தியாம். பரபக்தன் விக்கிரகங்களை வழிபட மாட்டான்.
மணியாட்ட மாட்டான், நெற்றியில் திலகமோ அல்லது இதர சின்னங்களோ அணிய மாட்டான், கோவில்களுக்கு போக மாட்டான், அவன் தீர்த்த யாத்திரை புரிய மாட்டான், எவ்வித சட்டதிட்டங்களுக்கோ அல்லது சம்பிரதாயங்களுக்கோ அவன் கட்டுப்பட மாட்டான். வைதீக பக்தி பரிபூரண வளர்ச்சி எய்திவிட்டாள். அது பரபக்தி ஆகிறது. ஒழுங்கான கட்டுப்பாட்டின் வடிவத்திலே உள்ளது வைதீக பக்தி. பரபக்தியில் ஸ்தாபிக்க பெற்ற பக்தனுக்கு உலகம் முழுதும் பிருந்தாவனமாகிறது. அவன் எங்ஙனம் ஹரியை ஸ்ரீ கிருஷ்ணனை தரிசிக்கிறான், கிருஷ்ண பகவானாக தன்னை காண்கிறான். நம்மாழ்வாருக்கு அனுபவம் கீழ்வருமாறு. அவர் பூமியை பாராட்டி, ஓ இது வாமனமூர்த்தியின் பூமி என்று புகழ்ந்து பேசுவார். அவர் வானத்தை சுட்டிக்காட்டி, அதோ அவருடைய வைகுந்தம் என்று பிரகடனம் பண்ணுவார். குளிர்ந்த இளங்காற்றை நிதிராட்டி, இது என் அச்சுதா என்பார். அவர் அக்னி ஜுவாலைகளை மனமாறத் தள்ளி, ஓ மரணமற்ற ஆனந்தம் என்பார். சமுத்திரத்தின் பக்கமாக தமது கரங்களை உயர்த்தி, என்னுடைய மகோன்னதமான பகவான் பள்ளி கொண்டிருக்கும் கடலை காண்க என்று கூக்குரலிடுவார். மலையை சுட்டிக்காட்டி, வாருங்கள் கம்பீரமான ஹரிபகவான், எனது விஷ்ணு வந்துவிட்டான் பாருங்கள் என்று பகர்வார். கருத்த மேகத்தை கண்டாலோ அவர் எனது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்பார். பரபக்தி வாய்ந்த பக்தர் நாமதேவர். அவர் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை எங்கனும் கண்டார். உலர்ந்த ரொட்டி துண்டு எடுத்துக்கொண்டு நாய் ஓடினால் ரொட்டியை மிருதுவாக்கும் பொருட்டு அவர் ஒரு கோப்பை நெய்யை எடுத்துக்கொண்டு ஓடுவார். அவர் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நாயில் கண்டார். துக்காராமும் அப்படியே. கருப்பஞ்சாற்றிலே சர்க்கரை பரவியுள்ளது போலவே கிருஷ்ண பகவான் உலகம் முழுவதிலும் வியாபித்துள்ளார் என்று அவர் கூறினார். பிரகலாதன் தன்னுடைய ஹரியை தூணிலே கண்டு, கிருஷ்ண பகவான் தூணில் இருக்கிறார் என்று தனது தகப்பனாரிடம் கூறினான். பரபக்தி ஒரு நாளில் 2 நாளில் பெற்றுவிட முடியாதது. அதை வளர செய்வதற்கு நீண்ட காலமாகிறது. பக்தியின் ஆரம்ப படித்தரங்களை எல்லாம் ஒருவன் கடந்தாக வேண்டும். அவன் கோவில்களுக்கு செல்ல வேண்டும், பிரகாரங்களை சுற்ற வேண்டும், புஷ்பம் சந்தனம் சாத்த வேண்டும், தீபாராதனை செய்ய வேண்டும், அவன் பக்தர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், ஜபம் புரிதல் வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், நவவிதமான பக்தியை அவன் பயிலல் வேண்டும். பக்தியை பற்றி முழங்குகிற ராமாயணம், பாகவதம் மற்றும் இதர புனித நூல்களையும் அவன் கற்றாக வேண்டும். ஆத்ம முன்னேற்றம் படிப்படியானது. பாபத்தால் கடினமான இதயம் மிருது தன்மை பெற வேண்டும். பக்தி கட்டுப்பாட்டை மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் வைதீக பக்தி பரபக்தி அல்லது மகா உன்னத பக்தியாக புஷ்பித்து மலரும். கிருஷ்ண பகவானுடைய மகிமைகளை பற்றி உற்று கேட்பதாலும் பாடுவதாலும் பகவத் பிரேமை உணர்வு இயற்கையில் உண்டாகிவிடும். பக்தியின் உணர்வு அதிகரிக்கிறது. அவை பாவம், பிரேமை, மகாபாவம் என்ற பெயர்களால் வழங்கி வருகின்றன. எல்லாம் பிரம்மமயம் என்று பிரம்ம ஞானி ஒருவர் முழங்குகிறார். பரபக்தர் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்று கூறுகிறார். எல்லாம் வாசுதேவமயமாய் உள்ளது என்றும் பகர்கின்றார். பரபக்தியும் ஞானமும் ஒன்றே. பரபூஜை என்பது பூஜையில் அதி உத்கிருஷ்டமான வகையாகும். ஞானிகள் பூஜை இது. ஆத்ம சாட்சாத்காரத்தின் பயன் இதுவே. இறைவனை அனுபவிக்கிறதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்று பக்தன் உணர்கிறான். ஓ பகவானே, பாவங்கள் இல்லாதவர் தாங்கள், இரும்பு மயமானவர் தாங்கள், தங்களை நான் எங்கென பூஜிப்பது? தாங்கள் என் சொரூபமாய் விளங்கி கொண்டிருக்கையில் தங்களுக்கு நான் எவ்விதம் பிரார்த்தனை செலுத்துவது? தாங்கள் எப்போதும் புனிதமுடையவராய் இருக்கையில் தங்களுக்கு நான் எப்படி அர்க்கியம் பாத்தியம் ஆகியவை விநியோகிப்பது? எப்போதும் தாங்கள் ஆப்த காமராக இருக்கையில் தங்களுக்கு நான் எப்படி எதையாவது கொடுப்பது? சூரியனுக்கு ஒரு மெழுகுவத்தி தீபத்தை காட்டுவதா? சமுத்திரத்தை நான் ஒரு கண்ணாடி பாத்திர நீரால் குளிப்பாட்டுவதா? தாங்கள் சுய திருப்தியோடு இருக்கையில் தங்களுக்கு போஜனம் நான் வழங்குவது எங்கனம் என்று பக்தன் பகருகிறான். இவ்விதமாக இறைவனின் அந்தமற்ற இயற்கை நிலையினை பக்தன் உணர்கிறான். சித்தும் ஆனந்தம் நிறைவாகியும் அந்த மற்றவராயும் நித்தியத்துவ இயற்கை நிலை படைத்தவராயும் உள்ள இறைவனுக்கு சம்பிரதாயமான பூஜை செய்ய இயலாமையை விளக்குகிறதாய் பரபூஜை அமைகிறது. பரபக்தியும் பரபூஜையும் ஒரே படித்தரத்தை சார்ந்தவை. சிவபக்தி சூத்திரங்கள். பக்தியில் ஒரு விசாரணை செய்வோம். பக்தி என்பது பகவானிடம் வைக்கப்படுகிற ஆழ்ந்த பற்று. 9 வகையான பக்தியை வளர செய்க. 5 பாவங்களை அபியசிக்கவும். முனிவர்களுக்கு தொண்டு புரிக. உன் குருவிடம் அத்தியந்த பிரேமைக்குள். நெறிப்பிரளாத அத்தியந்த பக்தி ஸ்ரத்தையை மேற்கொள். பாகவதம் ராமாயணம் படியுங்கள். பகவானுடைய மகிமையையும் லீலைகளையும் பற்றி சிரவணம் செய். தெய்வ சந்நிதானத்தை எங்கனம் பாவிப்பாயாக. பரிபூரணமான முணுமுணுப்பில்லாத ஆத்மீய சரணாகதியை செய். இறைவனுடைய நாமங்களை இடையறாமல் உச்சரிக்கவும் அவர் புகழ் பாடி கீர்த்தனம் புரிவாயாக.
பக்தியின் விளைவே ஞானம், பரபக்தியும் ஞானமும் ஒன்றே ஆகும். ஆஸ்திக ராமனும் நாஸ்திக கோபாலன், ஓ ராமா, தினந்தோறும் பிரமாதமாய் பேசுகிறாயே, அந்த உனது கடவுள் பிரம்மனை எனக்கு தயவு செய்து காட்டு. கடவுள் உண்மையில் இருக்கிறார் என்றால் இப்போதே என் கண்களால் அவரை நான் பார்க்க வேண்டும். ஆஸ்திகராமன், கோபால், இக்குச்சியால் உன்னை அடிக்கிறேன், உன் வழியை எனக்கு காட்டு. கோபாலன், ராமா, என் வழியை உனக்கு எப்படி காட்ட முடியும்? உன் கேள்வி முற்றிலும் யுக்திக்கு ஒவ்வாததாய் இருக்கிறது. வழியை ஒருவன் தானே உணர வேண்டியதாகும். ராமன், ஓ கோபாலா, கடவுள் விஷயத்திலும் இதே மாதிரிதான். இடையறாத ஆழ்ந்த தியானத்தின் மூலமாய் நீ அவரை சாட்சாத்கரிக்க வேண்டும். புலன்களுக்கும் மனதிற்கும் எட்டாத தொலைதூரத்தில் அவர் இருப்பதால் இந்த ஊன கண்களால் அவர் பார்க்கப்பட மாட்டார். கோபாலன், கடவுள் புலன்களுக்கு எட்டாத தூரத்தில் இருக்குமே, ஆனால் அவர் இல்லாமை, அதாவது பூஜ்யம்தான், வெறும் ஒரு சொல், எதிர்மறையான கோட்பாடு, தத்துவார்த்த கொள்கை. அத்தகைய வெறுமையான எதிர்மறை நிலையை பெற நான் விரும்புவதில்லை. கடவுளை அடைவதால் எந்த விதமான லாபத்தையும் என்னால் பெற இயலாது. பல்வேறு இந்திரிய நிகழ்ச்சி பொருள்களை உலகிலே பெற்று அனுபவித்து வருகிற போது முற்றிலும் ஆனந்தம் அடைகிறேன். இந்த புலன் நுகர்ச்சி இன்பங்களுக்கு அப்பால் எதுவும் இல்லை. அர்த்தமற்ற எதையோ பற்றி நீ ஏன் பேசுகிறாய்? புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பற்றி இது எப்படி பொருந்தும்? நீ சொப்பனம் காண்கிறாய் என்று நான் கருதுகிறேன். நீ மேக மண்டலத்தில் இருக்கிறாய் என்று எண்ணுகிறேன். ஓ ராமா, இத்தகைய விஷயங்களை நான் நம்பவே மாட்டேன். நான் ஒரு விஞ்ஞானி. மிக பொருத்தமான ரசாயன ஆராய்ச்சி நிலைய அத்தாட்சிகள் தேவை. ராமன், ஹ ஹ ஹ ஹ, மிகவும் நன்றாய் சொன்னாய் கோபாலா, உன்னிடம் இறக்கப்படுகிறேன். உண்மையாக நெற்றியிலே கொம்புகள் 2 முளைத்திருக்கும். ஆனால் உன்னை பசுவென்றோ எருமை என்றோ அருமையாய் பொருத்தமாய் நான் அழைத்திருப்பேனே. ரசாயன ஆராய்ச்சி நிலைய அத்தாட்சிகளையா கேட்கிறாய்? முற்றிலும் நேர்த்தியாய் இருக்கிறது. எல்லை கடந்த சர்வ வியாபகமான சர்வேஸ்வரனை ஆராய்ச்சி உலைக்கலல் ரசாயன பொருட்கள் ஆகியவற்றிற்குள் எல்லைக்குட்படுத்த நீ விரும்புகிறாய். ரசாயன பொருட்களின் உற்பத்திக்கு காரணம் இறைவனை. அணுவுக்கும் இதர ஜீவ பொருள்களுக்கும் அடிப்படையில் இருப்பவரை கடவுள். அவரின்றி அணுவோ எலக்ட்ரான் சத்துவோ அசையாது. அவர்தான் அந்தர்யாமி. அவர் நியாத்தர். அவர் அன்றி அக்னி எரியாது, சூரியன் பிரகாசிக்காது, காற்று அசையாது. அவரின்றி உன்னால் பார்க்கவோ பேசவோ கேட்கவோ நினைக்கவோ முடியாது. பூமியின் ஆக்கர்ஷண சக்தி, இழுக்கும் காந்த சக்தி, தள்ளும் சக்தி, ஒட்டிக்கொள்ளும் சக்தி ஆகிய எல்லா ரசாயன சட்ட திட்டங்களை வகுத்து ஆள்பவர் கடவுளே ஆவார். சட்டம் வழங்குபவர். பக்தி ஸ்ரத்தையோடு அவரை வணங்குவாயாக. விஞ்ஞான சாஸ்திரங்களுக்கு எல்லாம் மேலான சாஸ்திரத்தை, பிரம்ம வித்தை அவர் அருளாலே அறியலாம். முழு ஞானத்தை பெறலாம், மோட்சத்தை அடையலாம். கோபாலன், அர்த்தமற்றது. விஞ்ஞான சாஸ்திரங்களுக்கு எல்லாம் மேலான விஞ்ஞான சாஸ்திரமா? ஆக்ஸ்போர்ட் சர்வ கலாசாலை, ஹார்வர்டு சர்வ கலாசாலை இவற்றில்தான் படித்தேன். இத்தகைய சாஸ்திரம் ஒன்று இருப்பதாக நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சொப்பனம் காண்கிறவன் மாத்திரம் நீ அல்ல, பொய்யனும் கூட நீ. ராமன், கோபாலா, அவைக்கும் கெட்ட வெறும் வார்த்தைகளை பேச வேண்டாம். அடக்கமாய் மரியாதையாய் பேசு. கண்ணிய புருஷனாக நடந்துகொள். சௌனகருக்கும் ஆங்கிரீசருக்கும் நடந்த சம்வாதத்தை சிறிது கவனிப்பாயாக. கிரகஸ்தாசிரம கண்ணிய புருஷரான சௌனக ஆங்கிரீச முனிவரை பார்த்து, ஓ பகவானே, எந்த ஒரு சாஸ்திரத்தை அறிந்தால் இதர எல்லா சாஸ்திரங்களும் அறியப்படுமோ அந்த ஒரு சாஸ்திரத்தை எனக்கு உணர்த்துங்கள் என்று கேட்டபோது ஆங்கிரீசர், அதுதான் சாஸ்திரங்களுக்கு சாஸ்திரமான பிரம்ம வித்தை. இதை அறிந்தால் நித்தியத்துவ பிரம்மனை சாட்சாத்கரிக்கலாம் என்று பகர்ந்தார். சாஸ்திரங்களுக்கு சாஸ்திரமான பிரம்ம வித்தையின் ஞானத்தை அடைய பெற்றால் கேட்க முடியாததை கேட்கலாம், பார்க்க முடியாததை பார்க்கலாம், அறிய முடியாததை நீ அறியலாம், நினைக்க முடியாததை கூட உன்னால் நினைக்க இயலும். தங்க பாலத்தை அறிந்தால் அதன் மூலம் செய்யப்படும் தங்க ஆபரணங்கள் யாவும் அறிவாய். பெயரில் தான் வித்தியாசம். கத்திரிக்கோள் இரும்பினால் செய்யப்பட்டது. இதர இரும்பு சாமான்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் இரும்பு என்பது உண்மை. இவ்விதமாகத்தான் சாஸ்திரங்களுக்கு சாஸ்திரமாக பிரம்ம வித்தையும் இருக்கிறது. எல்லா லௌகீக சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையானது பிரம்ம வித்தை அல்லது அத்தியாத்மீய சாஸ்திரம். இம்மகோன்னதமான சாஸ்திரத்தை நேரடியான சகஜ உணர்வினால் அறிவாயானால் இதர லௌகீக சாஸ்திரங்களை யாவும் அறிவாய். களிமண்ணை பற்றிய ஞானம் உனக்கு வந்துவிட்டால் களிமண்ணினால் செய்யப்பட்ட பொருட்கள் யாவையும் நீ அறிவது போல எந்த சர்வ கலாசாலையிலும் சாஸ்திரங்களுக்கு எல்லாம் தலைமையான சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள முடியாது. புலன்களையும் மனதையும் நீ அடக்கியான பிறகு பிரம்ம நிஷ்ட குரு ஒருவர் மூலமே நீ கற்றுக்கொள்ள வேண்டும். வனாந்திரங்களிலே ஒரு மரத்தடியிலே
தீர்க்கதரிசி அல்லது மகரிஷி அல்லது சுதந்திர ஆத்ம ஞானி ஒருவரால் நீ கற்றுக்கொள்ளப்படுவாய். வனாந்திர சர்வகலாசாலை இதுவே. அங்கே அபூர்வமான கட்டுத்திட்டங்களுக்கு அடங்கியாக வேண்டும். இக்கட்டுப்பாட்டினால் அலையும் மனமும் வெளிச்செல்கின்ற புலன்களும் அடங்கும். உலகத்தில் எந்த சர்வகலாசாலைகளிலும் இக்கட்டுப்பாடு இருக்க முடியாது. கோபாலன், அங்கே மாணவர்கள் என்ன ஆகாரம் சாப்பிடுகிறார்கள்? ஹோட்டல்கள் உண்டா? நேர்த்தியான அறைகள் உள்ளனவா? ராமன், மும்மூர்ஷிகளில் சிலர் வாயு பக்ஷண சாதனை புரிகிறார்கள். யோக சாதனை மூலமாய் சில நாள் அவர்கள் வாயுவை உட்கொண்டு வாழ்கிறார்கள். கந்த மூலங்கள் கிழங்குகள் உட்கொள்கிறார்கள். உலர்ந்த மாவு புசிக்கிறார்கள். சிலர் கூரை வீடுகள் அல்லது பெரிய குடிசைகள் தான் இவர்களின் வாசஸ்தலம் கங்கா தீரங்களிலே. கோபாலன், அவ்வளவுதானா? உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய், மிட்டாய்கள், வாழ்த்து பானம் ஆகியவை கிடைக்காதா? சத்துள்ள உணவும் பழங்களும் இல்லாமல் அவர்கள் எப்படி வாழக்கூடும்? ராமன், பதனம் செய்யப்பட்ட பழம், வெண்ணெய், மிட்டாய்கள் இவை சொப்பனத்தில் கூட காண முடியா. சுகாதாரத்திற்கு இவையெல்லாம் தேவையல்ல. பிராணாயாமத்தையும் கேசரி முத்திரையையும் யோகிகள் பயிறுகிறார்கள். சமாதியில் போகின்றார்கள். அமிர்தஸ்வர என்னும் சகசிராரத்தினின்று சொட்டு சொட்டாய் விழும் அமிர்தத்தை பானம் புரிகிறார்கள். அவர்களிடம் மகத்தான வலிமையும் ஊக்கமும் தென்படுகின்றன. மூச்சை எடுக்க அவர்களால் முடிகிறது. அவர்கள் விரும்புகிறபடி எத்தனை வருஷங்களேனும் வாழ்கிறார்கள். யோக சாதனைக்கு மிட்டாய்களும் பதனம் செய்யப்பட்ட பழங்களும் பொருத்தமானவை அல்ல. கோபாலன், என் கண் கொண்டு பிரதிட்சமாக கடவுளை பார்க்க இயலவில்லை என்றால் கடவுள் இருக்கிறார் என்று நான் எப்படி நம்பக்கூடும்? ராமன், பகற்போதில் நீ நட்சத்திரங்களை பார்க்கிறதில்லை. ஆனால் அவை இருக்கத்தான் செய்கின்றன. மப்பும் அந்தாரமான தினத்தில் ஆகாயத்திலே மேகத்தால் மறைக்கப்பட்டிருக்கும் சூரியனை பார்க்க இயலாவிட்டாலும் அது இருக்கத்தான் செய்கிறது. அதுபோல இந்த ஸ்தூல கண்களினாலே கடவுளை காண உன்னால் முடியாவிட்டாலும் கடவுள் இருக்கவே இருக்கிறார். தியானத்தின் வாயிலாக தியான சக்சு திவ்ய தெய்வீக கண் அடைய பெற்றால் நீ அவரை தரிசிக்கலாம். கோபாலன், ராமா, கடவுள் என்பதாக கூறப்படுவதோ நித்யா ஆத்மா அல்லது திவ்ய நேத்திரங்கள் அல்லது சாஸ்வதமான ஆத்மானந்தம் இவையெல்லாம் இருக்கிற முடியாது என்றே நான் கருதுகிறேன். வேதாந்திகள் என்றும் பக்தர்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறவர்களின் காட்டு மிராண்டித்தனமான கற்பனைகள் இவையெல்லாம். வெற்றலையும் பாக்கம் சுண்ணாமும் சேர்ந்து சிவப்பு நிறத்தை உண்டாகுவது போன்று பஞ்சபூத்தங்களின் சேர்க்கையினாலே அமைந்தது இந்த சரீரம். இந்த உடல் தான் ஆத்மா. இந்த உடலை தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்திரிய சுகங்களுக்கு அப்பால் எதுவும் இல்லை. மாமிச தத்துவம், அதாவது உண்டு குடித்து உற்சாகமாயிருத்தல் என்ற கோட்பாடு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. இவ்வுடலை வைத்துக்கொண்டு இன்ப நுகர்வோர் பொருள்களின் மூலம் சாத்தியப்படுகிற அளவு இன்ப சுகங்களை நாம் பிரயாசையோடு பெற்று அனுபவிக்க வேண்டும். தவங்கள் பயிலுவதோ இச்சை அடக்கத்தை சாதிப்பதோ செய்வதிலோ யாதொரு பயனும் இல்லை. இந்திரியங்களை தாறுமாறாக ஓடவிட வேண்டும் அல்லது இன்ப நுகர்வு பொருளோடு தாராளமாக விளையாட அனுமதிக்க வேண்டும். இதுதான் ஞானம். உபவாசம் இருத்தல், மௌனம் சாதித்தல், தியானம் புரிதல் இவை யாவும் அஞ்ஞான மனிதனுடைய முட்டாள்தனமான செய்கைகள். ராமன், இவ்வுலக பொருட்கள் யாவும் நிலையற்றவை. நமது புலன்களை எல்லாம் அவை சிதறடித்து வளத்தை பழிகொள்கின்றன. நீண்ட வாழ்க்கை கூட குறுகியது. செல்வத்தாலோ பிள்ளைகளாலோ மனைவியாலோ எந்த ஒரு மனிதனையும் சந்தோஷமட செய்ய இயலாது. வயோதிக காலத்தில் மனிதன் வருந்தி அழுகிறான். செல்வத்தை இழக்கிற போதும், தன் மனைவியோ மகனோ இறந்த போதும், தீராத நோயால் பீடிக்கப்படும் போதும் அவன் கவலை கடலில் அழுந்தி அழல் படுகிறான். யமதர்மராஜா வழங்கிய உலகாத வெகுமதிகளை நசிகேதஸ் என்பவர் விரும்பி வாங்கி கொள்ளவில்லை. அவர் நித்திய ஆத்மாவின் நித்தியானந்தத்தை பெறுவதையே வற்புறுத்தினார். யமதர்மராஜாவின் போதனைகளாலே அவர் நித்தியானந்த சுகத்தை கைவர பெற்றார். காமந்தகாரமான அஞ்ஞானி நீ. பகுத்தறிவோ வைரோகியமோ உனக்கு இல்லை. உலகாயதம் எனும் கடலில் நீர் மூழ்கி விட்டாய். இந்த உலக பொருள்களை பற்றி தொங்குவதற்கு காரணம் இதுதான். உனது மனோநிலை உண்மையில் வருந்தத்தக்கது. உண்மையில் உனக்காக நான் வருந்துகிறேன். ஆண்டவன் உனக்கு நல்லறிவும் விசுத்த புத்தியும் அருள் புரிவாராக. இப்போது உனக்கு விபரீத புத்தி உள்ளது. மேகத்தால் மூடப்பட்டது போன்ற அறிவு உனக்கு இருக்கிறதால் உலகாயத வெறியின் பிடிப்பில் அகப்பட்டு திரிகிறாய். பரத்தை பற்றிய பேருண்மை தத்துவம் தெளிவுபட உன்னால் உணரப்பட மாட்டாது. கோபாலன், ஓ ராமா, இயற்கைதான் யாவையும் செய்கிறது. கடவுள் இருக்கிறார் என்பதை நான் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்? இயற்கை வளம் தருகிறது. எல்லாம் இயற்கை மயம். ஆண்டவனும் ஈஸ்வரனும் எல்லாமல் உலகம் தானே போய்கொண்டிருக்கும். எதையும் இயற்கை சமாளிக்க வல்லது. ராமன், இயற்கை ஸ்வதந்திரமாயில்லை. இறைவனிடம் பணிபுரியும் பெண் தான் இயற்கை. இறைவனுடைய சக்தி தான் இயற்கை. அது மாயா சக்தி. குடம் செய்கிறவனுக்கு களிமண் எப்படியோ அப்படித்தான் இயற்கை. இறைவனுக்கு இயற்கை அல்லது பிரகிருத்தியை இறைவன் உற்று நோக்குகிறான். அவர்தான் மூல பரம்பொருள். அவர் பிரகிருத்தியை இயக்குகிறார். நெருப்பு நின்று
சூட்டை எங்கென பிரிக்க முடியாதோ அங்கெனம் இறைவனிடமிருந்து இயற்கையை பிரிக்க இயலாது. எரியும் சக்தி நெருப்புக்கு சுவாவம், அதுபோல இறைவனுக்கு சொப்பமாய் அமைந்திருப்பது இயற்கை. கோபாலன், உன்னுடைய இறைவனுடைய முக்கிய லட்சணங்கள் யாவை? ராமன், ஆண்டவன் சர்வ சக்திமான், சர்வஜன், எல்லாவற்றையும் அறிபவர், சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர், சர்வ தயாபரன். கோபாலன், இரு பக்கமுள்ள ஒரு காகிதத்தை ஒரே பக்கமாய் செய்ய முடியுமா? தன் தோள்களினால் ஒருவனை குதிக்க பண்ணுவாரா? மேல் நோக்கி எரிகிற நெருப்பை கீழ் நோக்கி எரிய செய்வாரா? சூரியனை குளிர்ச்சி தருமாறு செய்வாரா? மலடி வயிற்று மகனை 7 பிள்ளைகளுக்கு தகப்பனாராக அவர் ஆக்குவாரா? இக்காரியங்களை செய்ய இயலவே என்றால் அவர் கடவுள் அல்ல. ராமன், உனக்கு விபரீத புத்தி இருக்கிறது என்று ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். இக்காரணத்தினால் தான் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாதவையும் உபயோகமற்றவையுமான கேள்விகளை நீ கேட்கிறாய். ஆத்மீய உள்ளம் படைத்தவன் ஒருபோதும் வீண் வார்த்தை எதையும் பேச மாட்டான். நீ உன் வாழ்க்கையையும் காலத்தையும் சக்தியையும் வரையப்படுத்துகிறாய். கடவுள் சர்வ சக்திமான். அவர் எக்காரியங்களையும் கண்மூடி திறப்பதற்குள் ஆற்றவோ மாற்றவோ சக்தி வாய்ந்தவர். அவருடைய திருவருளினால் ஊமை சாதுரியமாய் பேசுவான், நொண்டி மலையின் மீது ஏறுவான். பக்தி ஸ்ரத்தையை விருத்தி செய்வாயாக. இறைவனுடைய திருப்பணிகளில் நேரடியாக ஈடுபடு. மானிட ஜென்மம் கிடைத்தல் என்பது மிகவும் கடினம். ஆகையால் இந்த ஜென்மத்திலேயே சாட்சாத்காரம் பெறுவதற்கு உன்னால் என்றவரை முயற்சி செய். உன் கேள்விகள் யாவும் மூடத்தனமாயும் பொருளற்றவையும் உள்ளன. காக்கைக்கு எத்தனை பற்கள், யானை ஏன் முட்டையிடுகிறதில்லை? இது போன்ற கேள்விகளை கேட்கும் முட்டாள்கள் சிலர் இருக்கிறார்கள். பகுத்தறிய கற்றுக்கொள். சச்சரவு செய்து வாதாடாதே. இதயத்தில் கருணையை வளர்ப்பாயாக. இதயத்தை தூய்மையாயும் மிருதுவாயும் அன்புடன் கூடியதாயும் வைத்துக்கொள். கோபாலன், ஓ ராமா, கடவுள் பரம் கருணை வாய்ந்தவர் என்று நீ கூறுகிறாய். அவர் மிகுந்த அநியாயம் செய்கிறார். சிலரை மிகவும் பணக்காரர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும், பின்னும் சிலரை ஜனனமாகும் போதே ஆரோக்கியமுள்ளவராயும் மற்றும் சிலர் வியாதியுள்ளவராயும் சிலர் குரூபைகளாயும் உற்பத்தி செய்கிறார். ஆகையால் கடவுள் மிக்க கொடியவர் என்று நான் கூறுகிறேன். ராமன், கடவுள் முற்றிலும் நியாயமுள்ளவர். அவர் மௌன சாட்சியாய் இருக்கிறார். குறிப்பிட்ட சட்டத்திட்டங்களுக்கு இணங்க இவ்வுலகம் நடைபெறுகிறது. ஒரு ஒழுங்கு உண்டு. புண்ணியம் அதனுடைய வெகுமதியை கொண்டு வருகிறது, பாவமோ அதன் தண்டனையை வழங்குகிறது. இறைவன் எந்த ஒரு நபரையும் தண்டிக்கவோ பரிசளிக்கவோ கிடையாது. தான் செய்த செயல்களுக்கு தக்கவாறு பலாபலன்களை மனிதன் அறுவடை செய்கிறான். எப்படி அவன் விதைக்கிறானோ அப்படி அவன் அறுவடை செய்கிறான். காரண காரியமெனும் சட்டம் இயங்குகிறது. சட்டம் தயவு தாட்சண்யம் அற்றது. கோபாலன், இவ்வுலகை சர்வேஸ்வரர் ஏன் சிருஷ்டித்தார்? எல்லா ஆசைகளும் தீர்ந்த நிலைக்கு பூரண காமம் என்ன பெயர். இறைவன் பூரண காமனாய் இருக்கையிலே அவர் உள்ளத்திலே உலகை சிருஷ்டிக்க வேண்டும் என்ற ஆசை எங்கனம் எழுந்தது? ராமன், கடவுள் இவ்வுலகை ஏன் சிருஷ்டித்தார்? கர்மம் எப்போது ஆரம்பமாயிற்று? அஞ்ஞானம் என்பதை ஏன் இருத்தல் வேண்டும்? மனிதன் தன் முதலாவது ஜென்மத்தை எப்போது எடுத்தான்? சச்சிதானந்த சுபாவமாய் உள்ள ஆத்மாவிலேயே அஞ்ஞானம் எப்படி ஐயா குடிபுகுந்தது? புருஷார்த்தம், பிராரப்தம் இவற்றில் எது அதிக சக்தி வாய்ந்தது? இவை போன்ற இன்னும் பல வினாக்கள். சில நபர்கள் சந்தேகங்களை கற்பித்துக் கொள்கிறார்கள். மேற்கண்ட வாக்குவாதத்திற்குரிய கேள்விகளை கேட்டு குழப்புவதில் சந்தோஷப்படுகிறார்கள். அறிவு சம்பந்தமான ஒரு வகை பொழுதுபோக்காகவும் விதண்டாவாதமாக பேசி கழிப்படைய வேண்டுமென்றும் கருதி இத்தகைய கேள்விகளை கேட்கிறார்கள். இத்தகைய கேள்விகள் ஆத்மீய நெறியிலே எவ்விதத்திலும் அவர்கள் முன்னேற துணை புரிவதில்லை. இதன் பயன் வெறும் சொற்போர் ஆகும். சுருக்கமான வழியை விட்டு சுற்றுப்பாதையில் செல்வது போல பிரயோஜனமில்லாததாகும். ஆதிகாலம் தொட்டே எழுந்த பிரச்சனைகள் இவை. பாஷை பூரணமில்லாதது. இடையறாத நீண்ட கால நிதித்தியாசனம் மூலமாயும் துரித பூமி அல்லது யோகாருட நிலையை அடைய பெற்றவனாய் 3 அவஸ்தைகளையும் 3 குணங்களையும் கடந்து அப்பால் போய் தனது சுய சுரூபத்திலே நிலைத்து நிற்பானாகில் அவனால் இவற்றிற்கெல்லாம் ஒரு தீர்வு காண முடியும். காலம், இடம், காரணம் இவற்றிற்கு கட்டுப்பட்ட அற்பத்தனமான புத்தியால் அப்பாலுக்கு அப்பாலாயுள்ள ஒரு அகண்டாகார பிரச்சினையிலே எட்டி பார்க்க இயலாது. ஆத்ம ஞானம் உங்களுக்கு சித்தியான பின் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகளை பெறலாம். சந்தேகங்கள் யாவும் அடிபட்டு போகும். தூய்மையான சகஜ அவஸ்தை அல்லது பிரம்மஸ்திதி அடைந்துவிட்டால் 3 முடிச்சுகள் அவிழ்ந்து உடைபட்டு போம். இத்தகைய சந்தேகங்களால் சூழப்படும் மக்கள் பொதுவாக மூளையை குடைந்து குழப்பிக் கொள்வதன்றி வானாலை வீணாலை சிதறடிக்கிறார்கள். சாதகர்களை வஞ்சித்து தெய்வீக தியான நெறியை தவறுட செய்வதற்கு மனமானது கையாளும் தந்திரம் ஆகும். இது எவை விரும்பத்தக்கவை? தீவிரமான சாதனையும் அத்தியந்த வைராக்கியமும்
வலிமை படைத்த மும்மூஷுத்துவமும் ஆதாரம் வாய்ந்த பகுத்தறிவுமே தேவை. கோபாலன், சர்வ தயாபரனாக இறைவன் இருப்பானானால், கருணை கடலாக இருப்பானானால், இவ்வுலகத்தில் ஏன் ஐயா துக்கமும் வியாதியும் இருக்க வேண்டும்? ராமன், துக்கம்தான் இந்த உலகில் மிகச்சிறந்த ஒரே பொருள் ஆகும். அது கண்ணை திறக்கிற வஸ்து. அது மறைமுகமான ஆசீர்வாதம். உன் இதயத்திலே அது தயாளத்தை உண்டாக்குகிறது. உன் உள்ளத்தை இறைவன் பால் திருப்புகிறது. அது மனோசக்தியை அல்லது சகிக்கும் திறமையை அபிவிருத்தி செய்கிறது. மாயையின் பிடிப்பிலிருந்து அல்லது பராதீன ஜலத்தினின்று தப்பித்துக் கொள்ள வழி கண்டு பிடிக்க வற்புறுத்துகிறது. கோபாலன், இவ்வுலகில் கேடு ஏன் இருக்க வேண்டும்? தூய்மையான ஆனந்த மாத்திரம் கொண்ட உலகம் ஒன்றை கடவுளால் சிருஷ்டிக்க முடியாதா? இன்பமும் துன்பமும் ஏன் கலந்துறவாட வேண்டும்? இது கடவுளுடைய சர்வசக்தி தன்மைக்கு முரண்பாடாக இல்லையா? ராமன், இப்பிரபஞ்சமானது நன்மை தீமை கலந்த ஸ்தலம். இங்கே தூய்மையான கலப்பில்லாத ஆனந்தத்தை நீ எதிர்பார்க்க முடியாது. உன்னுடைய ஆத்மாவின் ஆழத்திலோ பிரம்மனிலோ தூய்மையான பேரானந்தத்தை நீ காணலாம். நன்மையும் தீமையும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாகும். நன்மையை பெருமைப்படுத்தவே தீமை இருந்து வருகிறது. ஒரு தடவை தீமையானது எதுவோ அதுவே மற்ற சமயங்களில் நன்மையாக அமையும். ஒருவருக்கு தீமையானது மற்றவருக்கு நன்மையாகும். படுபோக்கிரியாக இருக்கின்றவன் மகாமுனிவனாக நாளை ஆகிவிடுகிறான். அவனை ஒரு முனிவரிடம் தொடர்புகளை செய்தால் அவன் உயர்தரமான மகாத்மாவாக ஆகிறான். ரத்னாகர், ஜஹை, மாதை என்னும் போக்கிரிகளின் வரலாறுகளை நீ படிக்கவில்லையா? மகாத்மாக்களின் நட்பை பெற்றவுடனே அவர்கள் மகத்தான மகான்களாக மாறிவிட்டார்கள். மனித சரீரமானது பாப புண்ணிய செயல்களின் விளைவே. ஆகையால் அவன் தனது பாப புண்ணிய செயல்களின் பலன்களை, அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் அறுவடை செய்தாக வேண்டும். அஞ்ஞானத்தை அழித்துவிடு. தத்துவ சாஸ்திரத்தை உணர்ந்து ஞானமடைக. இப்போது அதிக காலம் போய்விட்டது. ஆகையால் உடனே தத்துவத்தை உணர்ந்து கொள்வாயாக. கோபாலன், ஓ ராமா, உனக்கு மிகுந்த நன்றி பாராட்டுகிறேன். நிரம்பவும் சக்தி வாய்ந்த மனதில் பதியும்படியாக சொல்லப்பட்ட உனது போதனையாலே உன் பக்கமாக என் மனம் சிறிது சாய்ந்திருக்கிறது. கடவுள் இருக்கிறார் என்பதற்கு சற்று பலமான அத்தாட்சிகளை காட்டு. ஏதோ மகோன்னதமான அறிவு அல்லது சக்தி பிரபஞ்சத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று நம்பும்படியாக செய்திருக்கிறாய். ராமன், கடவுள் பிரம்மன் ஸ்வசித்தா, அதாவது சுயமாக நிரூபிக்கப்படுபவர். நிரூபிக்கும் செயலுக்கு அடிப்படை ஆத்மா. ஆகையால் தன்னை நிரூபிக்கும் செயலுக்கு முன்னாலேயே அது தெளிவாகிறது. ஆனதால் இதை மறுக்க முடியாது. பிரம்மன் இருப்பதை மறுக்கும் போது நீ உன் சொந்த இருப்பையை மறுத்து கொள்கிறாய். அதாவது யுக்திக்கு ஒவ்வாததாகிறது. முன் எண்ணங்கள், நிரூபிக்கும் செயல்கள், கோட்பாடுகள் அனைத்துக்கும் மூல ஆதாரமான அடிப்படை பிரம்மன். கோபாலன், இக்குறிப்பை நான் புரிந்து கொண்டேன். ஆத்மா நிரூபிக்கப்பட முடியாதது என்பது சந்தேகமற்ற விஷயம். ஆனால் சாஸ்திர ஞானம் இல்லாத சில விஷயங்களிலிருந்து கடவுள் இருப்பை அனுமானிக்க சாத்தியமாகிறது. அத்தகைய விஷயங்களை எனக்கு எடுத்துச் சொல்லு தயவு செய்து. பின்பு எனக்கு பரிபூரண நம்பிக்கை ஏற்படும். ராமன், ஒவ்வொருவனுக்கும் ஆத்மா உள்ளது என்ற காரணத்தினால் பிரம்மன் உள்ளான் என்பது புலனாகிறது. ஏனெனில் ஒவ்வொருவனும் ஆத்மாவின் இருப்பை உணர்ந்தே இருக்கிறான். ஒவ்வொருவனிடமும் நான் இருக்கிறேன் என்ற சுபாவமான உணர்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. மனிதன் ஒருபோதும் நான் இல்லை என்று எண்ணுவதில்லை. எல்லோரும் எதன் இருப்பை அறிகிறார்களோ அப்பொருள்தான் ஆத்மா. இந்த ஆத்மாவே பிரம்மன். கோபாலன், நன்றாய் சொன்னாய். இதை நன்கு தெரிந்து கொண்டேன். வெகு நேர்த்தியாக உன் போதனை எனக்கு புரிகிறது. இந்த துறையில் மேலும் உபதேசம் செய்வாயாக. ராமன், கண்களை மூடிக்கொண்டு ஒரு கண நேரத்திலே நீ இறந்திருக்கிறதாக கற்பனை பண்ணு. கோபாலன், சரி, இப்போது கண்களை மூடிக்கொண்டேன். இறந்திருக்கிறதாக கற்பனை பண்ணுகிறேன். ராமன், இப்போது என்ன பார்க்கிறாய்? கோபாலன், எனது இறந்த உடல் தரையில் பிணமாக கிடக்கிறதாயும் அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறதாயும் நான் கற்பனை பண்ணுகிறேன். ராமன், நீ உன் அழிவை பற்றி ஒருபோதும் கற்பனை பண்ண இயலாது. ஸ்தூல தேகம் எரியப்பட்ட பின்னர் நீ இருக்கவில்லை என்று ஒருபோதும் கருதாமல் இருக்க இயலாது. இது மாத்திரமே தெளிவாக நிரூபிக்கிறது நீ எப்போதும் சாட்சி திருஷ்டா, சாட்சியாய் காண்கிற கர்த்தாவாய் இருக்கிறாய் என்று.
கோபாலன், இது கூட ஒரு அளவு அறிவுறுத்துகிறது மற்றும் சில அனுபவ விளக்கங்களை எடுத்து சொல்லுவாயாக. ராமன், இதோ கேள். மிகுந்த அனுபவத்திற்கண்ட உண்மை. சில சமயங்களில் நீ இறந்து விட்டதாயும் உன் உற்றார் கூடி அழுது கொண்டு இருக்கிறதாயும் கனவு காண்கிறாய். அச்சொப்பன மரண அவஸ்தையில் நிலையில் கூட அவர்களை பார்க்கவும் அழுது கொண்டிருக்கிறதை கேட்கவும் செய்கிறாய். கனவில் தோற்றமளிக்கும் மரணத்திற்கு பிறகு கூட உயிர் நிஜமாகவே நிலைக்கிறதென்று இந்த அனுபவம் தெளிவாக வலியுறுத்துகிறது. ஆத்மாவிற்கு இயல்பாய் அமைந்த சுபாவம் அமரத்துவமே சிரஞ்சீவித்துவம் என்பதை இது மீண்டும் நிரூபிக்கிறது. ஸ்தூல கோஷம் கூடு எரியப்பட்ட பிற்பாடு கூட நீ இருக்கிறாய். அந்த இருக்கும் தன்மையே பிரம்மன், ஆத்மா. கோபாலன், ராமா, உண்மையில் இது அதிசயிக்கத்தக்கதோர் விளக்கம். இறைவன் அல்லது ஆத்மா இருக்கிறதென்பதை பற்றிய எனது ஐயப்பாடுகள் வரவர நலிவுறுகின்றன. தினசரி வாழ்க்கையிலிருந்து உதாரணங்களை தயவு செய்து எடுத்து கூறு. ராமன், வீட்டின் 3வது மாடியிலிருந்து மாது ஒருத்தி தவறி வீழ்ந்தாள். கீழே கூர்மையான செங்குத்தான கற்கள் குவிந்து கிடந்தன. மிகுந்த பயங்கரமான சேதங்களை அவள் அடைந்து உயிர் விட்டிருப்பாள். ஆனால் அதிசயமாக அவள் உயிர் தப்பி பிழைத்தாள். நான் கண்ணுக்கு தோன்றாத மிருதுவான கை அணைப்பிலே இருப்பதை பிரத்யட்சமாக உணர்ந்தேன். ஏதோ மர்மமான சக்தி ஒன்று என்னை காப்பாற்றியுள்ளது என்று அவள் தன் நிலையை விளக்கினாள். தினசரி வாழ்விலே இது போன்ற உதாரணங்கள் அபூர்வமல்ல. கோபாலன், இன்னொரு உதாரணம் காதில் போடு. ராமன், சாக போகும் சக்கரவர்த்தியை உலகத்திலே சிறந்த மருத்துவர் கூட சாகாமல் பிழைக்க வைக்க தவறுகிறார் என்பதை நீ கண்டிருக்கிறாய். மருத்துவ நிபுணர்களால் கைவிட பெற்ற நோயாளிகளின் தீராத நோய்கள் அதிமர்மமாய் குணமாகி விட்ட செய்திகள் பலவற்றையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். சிகிச்சைக்குள்ளேயே தெய்வீக கரம் ஒன்று இருப்பது தெளிவான அத்தாட்சியாகும். கோபாலன், கர்மா கோட்பாட்டின் மூலம் இதை உன்னால் விளக்க முடியுமா? ராமன், சிலர் 80 வயதில் சாகிறார்கள். கருவிலேயே சிசுக்கள் அழிகின்றன. 20 வயது வாலிபர்கள் இறக்கின்றார்கள். 40 வயதுள்ளோர் நமன் உலகம் நாடுகின்றார்கள். இந்த வித்தியாசத்திற்கு காரணம் யாது? எல்லோருடைய ஆயுள் தன்னை நிர்ணயித்தவர் யார்? இதனால் கர்மா கோட்பாடு உண்டு என்பதும், ஜீவர்கள் செய்த கர்மாக்களின் பலாபலன்களை பகிர்ந்து கொடுக்கும் நீதிபதியாயும், கர்மாக்களின் இயல்பை அனுசரித்து அதற்கேற்ப ஜீவர்களுக்கு ஆயுள் நிர்ணயம் செய்கிறதாயும், கர்மாவுக்கும் அதன் பலனுக்கும் உள்ள திட்டமான சம்பந்தத்தை அறிகிறவராயும் உள்ள சர்வஜர் ஒருவர் உண்டு என்பதும் இதனால் தெளிவாக நிரூபணம் ஆகின்றன. கர்ம ஜடமாய் இருப்பதால் அதன் பலன்களுக்கு ஏற்றவாறு ஒழுக நிச்சயமாக இயலாது கர்மாவினால். கோபாலன், ஸ்தூல சரீரம் இறைவனின் கோவில் என கருதப்படுகிறது. கடவுள் இருக்கிறார் என்பதை சரீரத்தின் விஷயங்களிலிருந்தே நிரூபிப்பாயாக. ராமன், ஸ்வரணயற்ற ஜடமான ரயில்வே வண்டியின் யந்திரம் சைத்தன்யம் அறிவு உள்ள யந்திர ஓட்டியின்றி நகர முடியாது. அதுபோல ஜடமான இந்த சரீர யந்திரம் அறிவு படைத்த சாரதியான கடவுள் ஈஸ்வரர் இல்லாமல் நகர இயலாது. உடல் இருக்கிற தன்மையிலிருந்து சரீர யந்திரத்தில் மறைந்துள்ள சாரதியின் இருப்பை உன்னால் ஊகிக்க முடியும். நன்கு கவனிப்பாயாக. சிருஷ்டி ஒவ்வொரு அங்குலத்திலும் சைத்தன்யம் அறிவு ததும்பி காட்சி அளிக்கிறது. இரத்த நாளங்களில் இரத்தம் பாய்ச்சுபவர் யார்? ஆகாரத்தை அன்னரசமாக்கி அதை சிவப்பு வர்ணமான இரத்தமாக மாற்றுபவர் யார்? வயிற்றில் உணவை ஜீரணிக்க செய்து சக்கையான மலத்தை அபான துவாரத்தின் வழியே வெளிப்படுத்துபவர் யார்? நுண்ணிய நரம்புகளால் ஆக்கப்பெற்ற கண்களிலே தூசு விழாமல் தடுத்து காப்பாற்ற இமைகளை மூடவும் திறக்கவும் செய்பவர் யார்? உடலுள்ள மாமிச கோளங்களுக்கும் ஜீவ அணுக்களுக்கும் சுக்லம், பால், பித்த நீர், உமிழ்நீர், ஜடராக்னி ஆகியவற்றை சுரக்கும்படியான அறிவும் ஆற்றலும் அளித்தவர் யார்? விந்துவை கருப்பையிலே கருமுட்டையோடு இணைத்து அப்பால் சிசு உருவமாக பரிணமிக்க செய்வதற்காக அந்த விந்துவுக்கு அறிவும் ஆற்றலும் அளித்தவர் யார்? ஓர் மயிரலையில் 10,000 பங்கில் 1 பங்கு அளவுள்ள அவ்வளவு நுட்ப பொருளான ஜீவன் எங்கிருந்து தான் சக்தி பெற்று படிப்படையாக நிறமும் பல்வேறு அங்கங்களும் அதனதன் பெற்றோர்களின் வடிவமும் கொண்டு வளர்ச்சி அடைகிறது? தாயின் கருப்பையில் உடல் வளருவதற்கான சக்தி எப்படி வந்து அமைகிறது? குழந்தை பிறப்பதற்கு முன் யார் ஏற்பாடு செய்தார்கள்? மனித சரீர எந்திரம் எவ்வளவு அதிசயம் உள்ளது! இயற்கையின் செயல்முறையிலே அங்கங்கள் யாவும் எவ்வளவு ஒழுங்காகவும் ஒத்துழைப்புடன் இயங்குகின்றன. பகவத்கீதையில் உடலுக்கு 9 வாசல் கொண்ட நகரம் என பொருள் தரும்படி நவத்வாராபுரி என்ற பெயர் அளிக்கப்பட்டிருக்கிறது. கோடை காலத்தில்
உடலின் மேல் தோல் இரத்தத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் வெளியேற்றுவதற்கு வெகு தீவிரமாய் வேலை செய்கிறது. மழைக்காலத்தில் அதிகமாய் வேலை செய்ததற்கு ஓய்வு தருகிறது. உடலின் உறுப்புகளில் உடல் வளர்ச்சிக்கான செயலில் ஈடுபட்டு உழைக்கின்றன. அவை நேர்மை மாறாமல் இயங்குகின்றன. உள்ளந்தண்டின் மூலமாய் மூளைக்கு அனுப்பப்படும் உணர்வுகள் மூளையின் ஆதிக்கத்திலே இயங்குகின்றன. இந்த நரம்பு மண்டல வேலையின் விசித்திரம். உடம்பிற்குள்ளே பிரம்மாண்டமான மின்கலம், பேட்டரி, விசை பொத்தான்கள், கம்பிகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இவற்றை இயக்குனர் அந்தர்யாமின் உள்ளே அரசர் இறைவன். இவர் எல்லாவற்றையும் அடக்கி ஆட்சி புரிவதோடு மேற்பார்வையும் செய்கிறார். இவர் மேலாளர், அனுமதி அளிப்பவர் ஆவார். மூளையின் நேரடியான ஆதிக்கத்திலே இயங்குகிற இருதயமும் நுரையீரல்களும் எவ்வளவு ஆச்சரியமாய் விளங்குகின்றன. உயிர் வாழ்வதற்கு மூளை, இருதயம், நுரையீரல்கள் இம்மூன்றும் இன்றியமையாத அங்கங்கள் ஆகும். பிரபல விஞ்ஞானி எவராலாவது இத்தகைய அங்கங்களையோ ஜீவாணுக்களையோ நரம்புகளையோ மேன்மை பாராட்டுகிற நமது ரசாயன ஆராய்ச்சி சாலையில் நமது யுக்தி கொண்டு உற்பத்தி செய்ய இயலுமா? ஜீரண இயக்கம், இரத்த ஓட்ட முறை, நரம்பு மண்டல ஏற்பாடு, மேல்தோல் சம்பந்தப்பட்ட இயக்கம் ஆகியவை எல்லாம் எவ்வளவு சுறுசுறுப்பாய் ஓய்வு ஒளிச்சலின்றி செயலாற்றுகின்றன. கண் பார்வை கேந்திரம், ஆதிக்க கேந்திரம், வாசனை அறிய உதவும் கேந்திரம் போன்ற மூளையில் உள்ள இதர கேந்திரங்கள் எவ்வளவு அழகாக தத்தம் அலுவல்களை செய்கின்றன. நுட்பமான இந்த மானிட எந்திரத்தின் இயக்கத்தையும் அமைப்பையும் பற்றி ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினால் ஒருவனுக்கு திகைப்பும் வியப்பும் ஏற்படும். வெறும் அணுக்கள் தற்செயலாய் சேர்ந்து உருவானதென இப்பெரும் வியப்பிற்குரிய இயந்திரத்தை பற்றி எண்ணுவது எவ்வளவு இழிவாயும் கேலித்தனமாயும் இருக்கிறது. பங்களாக்களையும் அரண்மனையும் கட்டுகிற சாதாரண நிர்மாண சிற்பிகளை காட்டிலும் எல்லையற்ற திறமையும் புத்திசாலித்தனமும் சக்தியும் படைத்த யாரோ ஒரு சிற்பியால் இது நிச்சயமாக சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அச்சிற்பி கடவுள், ஈஸ்வரர், சிருஷ்டிகர்த்தா. எப்பெயரலாவது அவரை அழையுங்கள். இதனால் பெரிதும் வித்தியாசம் இல்லை. கோபாலன் உள்ளமும் அதன் செயலாற்றல்களையும் பற்றி கவனமாய் படிப்பதாலே கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் பேருன்பங்களை எடுத்து கூறுவாயாக. ராமன் ஞாபகப்படுத்தி கொள்ளல், ஆள் அடையாளம் தெரிந்து கொள்ளல் முதலியவை இடம், காலம், காரணம் ஆகிய மனோபதிவுகளை பொறுத்துள்ளன. சென்ற காலம், நிகழ்காலம் இவைகளுக்கு சம்பந்தமுள்ள ஒரே தொடர்பான கோட்பாடு இருந்தாலொழிய, அல்லது ஒவ்வொன்றையும் அறிகின்ற மாற்றானாத ஆத்மா இருந்தாலொழிய ஞாபகப்படுத்தி கொள்ளல், அடையாளம் அறிதல் ஆகிய தத்துவங்களுக்கு மூல காரணத்தை கூற நம்மால் இயலாது. ஆத்மாவானது கருத்துகளுக்கும் உயர்வானது, கருத்துகளினின்றி மாறுபட்டது. ஏனெனில் கருத்துகளுக்கு அவற்றை ஒன்றாய் பிணைக்கின்ற அடிப்படை கோட்பாடு ஒன்று தேவைப்படுகிறது. ஆனால் ஆத்மாவோ அடிப்படை கோட்பாடு ஆகிறது. இதனால்தான் கருத்துக்களை அறிய ஏதுவாகிறது. மனம் என்பது உணர்ச்சிக்கும் எண்ணத்துக்கும் உரிய உறுப்பு கரணம். இந்த ஆயுதத்தை உபயோகிக்கிற ஒருவரின் ஆதிக்கத்திலே இது இருக்க வேண்டும். ஜீவன் அல்லது மானுஷ ஆத்மா மனதின் மேலதிகாரி அல்ல. ஏனெனில் சாதாரண மக்கள் இம்மனதினாலே ஈவிரக்கமின்றி அலைக்கழிக்கப்படுகின்றனர். ஆகையால் அதை தவிர வேறு பரம்பொருள் ஒன்று மனதிற்கு மேலதிகாரியாக இருந்தாக வேண்டும். அவர்தான் அந்தர்யாமின் அந்தரங்க ஆராய்ச்சி செய்பவரும் கட்டுப்படுத்துபவரும் ஆனவர். பின் மனதின் ஆச்சரியப்படத்தக்க சக்தியை உற்று கவனியுங்கள். கேனோபனிஷத்தில் முதலாவது மந்திரம் மனதிற்கு மேலதிகாரி யார் என்றே தொடங்குகிறது. இங்கே கூட தெய்வீக கரத்தின் திருவிளையாடல் இருக்கத்தான் செய்கிறது. என் சகோதரர் மனோ விஞ்ஞானி தமது ரசாயன பட்டறையில் ஒரு மனசை உற்பத்தி செய்ய கூடுமா? மனதின் பல்வேறு திறமைகளை கவனிக்கும் போது வியப்பும் திகைப்பும் நாம் அடைகிறோம். அந்த மனதிற்கு எத்தனை சக்திகள் உள்ளன! பகுத்தறியும் சக்தி, கற்பனா சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, காரணங்களை கூறி தர்க்கிக்கும் சக்தி, தாரணா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் சக்தி, சிந்தனா சக்தி, ஆழ்ந்து ஆலோசிக்கும் திறமை, அறியும் சக்தி முதலியவை. கோபாலன் இயற்கையை கற்றுக்கொள்வதினாலே பகவான் இருக்கிறார் என்பதற்கு உண்மைகளை எடுத்து கூறுக. ராமன் அடுக்கு பாறைகளினூடே மறைந்து வசிக்கிற சிறு தவளைக்கு உணவு வழங்குபவர் யார்? வெளியே உள்ள சூழ்நிலையினால் கலங்கப்படாத வண்ணம் பழங்களுக்கு மேல் தோலை சுற்றியுள்ளவர் யார்? பருவ காலங்களையும் ருதுக்களையும் பாகுபடுத்தியவர் யார்? இமய மலைகளிலே பனி படர்ந்த பிரதேசங்களிலே கௌரி குண்டம் மற்றும் இதர இடங்களில் பனிக்கட்டியின் அடியில் சுகாதார வசதியுடன்
மீன்கள் வாசம் பண்ணும் வகையில் தண்ணீரை சூடாக்கியுள்ளவர் யார்? எரியக்கூடிய பிராணவாயு ஒரு பகுதியுடன் மந்த நிலையிலுள்ள கரியமிலவாயு 4 பகுதிகளை சேர்த்தவர் யார்? காலையில் ஒழுங்காக சூரியன் உதிக்கிறதும் மாலையில் அஸ்தமிக்கிறதும் யாருடைய கட்டளையின் பேரில் நடந்து வருகிறது? பூமியிலிருந்து சூரியன் 9,28,30,000 மைல்களுக்கு அப்பால் உள்ளது. இந்த உருண்டை வடிவான பூமியில் வாசம் புரிகிற அத்தனை உயிர்களுக்கும் வெளிச்சம், உஷ்ணம், சக்தி மற்றும் உத்வேகம் அழிக்கக்கூடிய சூரிய பகவான் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரே என்பதை நினைக்க நினைக்க எவ்வளவு வியப்பாய் இருக்கிறது. நாம் பார்க்கிற சூரியனை காட்டிலும் அதிக பெரிய அளவுள்ள சூரியன்கள் கோடிக்கணக்கில் எண்ணற்றவையாய் உள்ளன. நமக்கு தோன்றுகிற சூரியனை காட்டிலும் வெகு தூரத்தில் இவைகள் இருப்பதால் நம் கண்ணுக்கு இவை சிறிய நட்சத்திரங்களாக புலப்படுகின்றன. இந்த நட்சத்திரங்களிலிருந்து வெளிச்சமானது பூமியை வந்தடைய அநேக லட்சம் வருஷங்கள் ஆகின்றன. ஒரு செகண்டுக்கு வெளிச்சம் 1,86,000 மைல்கள் வேகத்தில் நகருகின்றன. இன்னும் தொலையிலுள்ள நட்சத்திரங்களிலிருந்து வெளிச்சமானது இன்னும் கூட நமது பூமிக்கு வந்த பாடில்லை. எவ்வளவு மகத்தான ஆச்சரியம் இது! நட்சத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் இதர வான வீதி உலாவும் மண்டலங்கள் தத்தம் குறிப்பிட்ட பாதைகள் தவறாமல் நாளுக்கு நாள், மாதத்திற்கு மாதம், வருஷத்திற்கு வருஷம் மாற்ற முடியாத நிச்சயமான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வானத்தில் ஒரு நியதியில் சஞ்சரிக்கின்றன. இறைவன் இந்த நியதியை ஏற்படுத்தியுள்ள கர்த்தா ஆவார். அவர் இல்லாமல் சூரியன் பிரகாசிக்காது, அவர் இல்லாமல் அக்னி எரியாது. காடுகளில் செழித்து வளர்ந்துள்ள மரங்களுக்கும் புஷ்பங்களுக்கும் பல்வேறு செடி புல் பூண்டுகளுக்கும் தண்ணீர் பாய்ச்சியவர் யார்? கண்களுக்கு புலப்படாத அழுப்படையாத அந்த தோட்டக்காரன் யார்? எவ்விதமான கூலியோ பிரதி பிரயோஜனமோ விரும்பவில்லையே. புலிகள், சிங்கங்கள், பட்சிகள், மீன்கள், சிறு பூச்சிகள் முதலியவர்களுக்கு காலா காலத்தில் உணவும் போஷாக்கும் வழங்குபவர் யார்? மனித ஜென்மங்களிலே மனித ஜென்மங்கள் மாத்திரமே பிறக்கின்றன. பட்சிகளுக்கு பட்சிகளை பிறக்கின்றன. புலிகளுக்கு புலிகளும், குதிரைகளுக்கு குதிரைகளும், யானைகளுக்கு யானைகளும், எறும்புகளுக்கு எறும்புகளும், கரடுகளுக்கு கரடுகளும், கோவேரி கழுதைகளுக்கு கோவேரி கழுதைகளும் இங்கனம் ஒவ்வொரு இனத்திலும் அவ்வொவ்வற்றின் பெற்றோர்களைப் போன்றே சரியான வடிவாக அமைகின்றன. இது எப்படி? கடுகளவுள்ள விதை ஒன்றிலிருந்து பிரம்மாண்டமான ஆலவிருட்சம் தோன்றி ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நிழல் தருகிறது. சிறிய விதையிலிருந்து ஆயிரக்கணக்கான தித்திப்புள்ள மாம்பழங்களை தருகிற பெரிய மாமரம் தோன்றுகிறது. இம்மரங்களை செழுமையாக வளரச் செய்யும் சக்தி எது? கை, கால், விரல்கள், கண்கள், மூக்கு, பற்கள், காதுகள், கால்கள், தொடைகள், தொண்டைகள் இவளோடு கூடிய மகத்தான வடிவத்தை ஒரு துளியிலிருந்து வெளிப்படுவதற்கு ஹேதுவாக மறைந்திருக்கும் அற்புதமான சக்தி எது? ஒரு சிறு விதையிலிருந்து இலை, தலை, புஷ்பங்கள், பழங்களுடன் கூடிய பெரிய மரத்தை உண்டாக்குவதற்கு காரணமான சக்தி எது? கோபாலன், ஸ்ரீ சங்கரின் ஏக ஸ்லோகியின் பொருளை விளக்க முடியுமா? ராமன், பகலில் எது வெளிச்சம் தருகிறது? சூரியன். இரவில் சூரியன் இல்லாத போது வெளிச்சம் தருகிறது எது? சந்திரன். நட்சத்திரங்கள், விளக்குகள். சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ விளக்குகளோ இல்லாத போது உங்களுக்கு ஒளி தருகிறது எது? கண்கள். கண்கள் மூடப்பட்ட போது ஒளி தருவது எது? புத்தி. புத்தியில் தெளிவு அல்லது மந்த நிலை இருப்பதை கண்டுபிடிக்கிறது எது? அகம், நான். அந்த அகம் ஒளிகளுக்கெல்லாம் ஒளி. நித்தியத்துவ சாஸ்வதமான ஆத்மா, ஆத்மன் அல்லது எல்லையற்ற பரம்பொருள். கோபாலன், ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து நாம் என்ன யூகிக்க முடியும்? ஆழ்ந்த தூக்கத்தை பற்றி வேதாந்திகள் எவ்வளவோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்திற்கும் சமாதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ராமன், தூக்கத்திலே புலன்களோ பொருள்களோ மனமோ இல்லை. எனினும் உயர்தரமான ஆனந்தத்தை நீ அனுபவிக்கிறாய். பொருள்களே இல்லாத போது ஆனந்தத்தை எங்கிருந்து நீ அடைய பெற்றாய்? தூக்கத்தின் போது மனமானது பிரம்மாகாரத்தில் இளைப்பாறுகிறது. பிரம்மத்திலிருந்து இந்த ஆனந்தம் பெறப்படுகிறது. மேலும் தூக்கத்திலே வேறு எந்த மனிதர்களும் இல்லாத போது நான் மாத்திரம் தங்கி இருக்கிறது. தூக்கத்திலே அவித்யா அவிருத சுகத்தை நீ அனுபவிக்கிறாய். ஆத்மாவுக்கும் உனக்கும் இடையில் ஒரு திரை உள்ளது. தூக்கத்தினின்று ஜாக்கிரதாவஸ்தைக்கு, விழிப்பு நிலைக்கு சகஜ ஞானத்தினால் நீ திரும்புகிறதில்லை. நீ அஞ்ஞானி. சமாதியிலோ ஆத்மாவை நீ அறிகிறாய். அங்கு திரையில்லாதபடியால் ஆத்மாவிலிருந்து நேரடியாக நித்தியானந்தம் அனுபவிக்கிறாய். சமாதியிலே அவித்தை அழிந்து போகிறது. கோபாலன், ஆத்மா இருக்கிறது என்பதற்கு எளிய ஆனால் மனதில் பதியும்படியான அத்தாட்சி ஒன்று கூறுக. ராமன், தினசரி வாழ்க்கையிலே எனது தேகம் என்றும் எனது பிராணன் என்றும் எனது மனம் என்றும் எனது இந்திரியம் என்றும் சொல்லிக் கொள்கிறாய். தேகம், புராணன், மனம், இந்திரியம் இவைகளுக்கு முற்றிலும் வேறாக ஆத்மா இருக்கிறதென்று இது தெளிவாக குறிப்பிடுகிறது. மனமும் தேகமும் உன்னுடைய வேலைக்காரர்கள் அல்லது கருவிகள்.
கைக்குட்டைகள், நாற்காலிகள், கோப்பைகள் உனக்கு வெளியே இருக்கின்றன. அதுபோல மனமும் தேகமும் உனக்கு ஆத்மாவுக்கு வெளியே இருக்கின்றன. நீண்டதோர் உலாவுகளை கையில் பிடித்துக் கொள்வது போன்று நீ உனது உடலை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். இந்த உடலை வைத்துக் கொண்டிருக்கிறவர் நீர். நீரே உடலின் உரிமையாளர். உடல் என்பது உம்முடைய சொத்து அல்லது உடைமை. உடல், மனம், புலன்கள் முதலியன ஆத்மா அல்ல, ஆனால் அவை ஆத்மாவுக்கு உரியவை. கோபாலன்: முற்றிலும் திருப்தி அடைகிறேன் இப்போது. ஓ என் அருமை ராம், இதுவரை மிகவும் தவறான பிரமையில் இருந்தேன். அஞ்ஞானத்தில் ஆழ்ந்திருந்தேன். மதிப்பிடத்தக்க நியாயபூர்வமான திருப்தியூட்டவல்ல ஆன்மீக நற்போதனைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைவதோடு உனக்கு நன்றி பாராட்டுகிறேன். எனது குரு நீ, இரட்சகரும் நீ. சிரஞ்சீவித்துவமான இந்த ஆத்மாவை அடைவதற்குரிய வழியை இப்போது தயவு செய்து சொல்லுவாயாக. ராமன்: மனதை தூய்மைப்படுத்திக் கொள். புலன்களை அடக்குக. 4 சாதனங்களை விருத்தி செய்க. ஸ்ருதிகளை கேட்பாயாக. சிந்தனை செய். தியானி. நீ ஆத்ம சாட்சாத்காரம் பெறுவாய். கோபாலன் அகோரமாக தவம் செய்தான், தியானம் புரிந்தான். இறுதியில் வாழ்க்கையின் பேரின்பத்தை பெற்றான். இப்போது ராமனை பார்த்து பேசுகிறான். கோபாலன்: ஓ ராம், எனது மதிப்பிற்குரிய குருதேவரே, 1000 நமஸ்காரங்கள் தங்களுக்கு உரித்தாகுக. பயங்கரமான சம்சாரத்தினின்று தாங்கள் என்னை கரையேற்றி காப்பாற்றினீர்கள். இப்போது ஆத்மாவிலே ஆனந்தம் வருகிறேன். ஆத்மா என்பது எனக்கு இப்போது உள்ளங்கை நெல்லிக்கனி போலாகி விட்டது. எங்கும் ஆத்மாவை மாத்திரமே தரிசிக்கிறேன். பிரம்மனின் மகிமை வர்ணிக்க முடியாதது. சந்தேகங்கள், பயம், கவலைகள், துன்பங்கள், பிரம்மை, வேதனை முற்றிலும் மறைந்து போயின. நான் உடம்பு இல்லாதவன், உள்ளம் இல்லாதவன். சர்வ வியாபகமான அறிவுமயமாய் நான் இருக்கிறேன். நான் ஸ்வயம் ஜோதி. சிவோகம் சிவோகம் சிவ கேவலோகம் சுத்தோகம். ஞானோயதத்தின் தன்மையை பற்றி எந்த சொற்களினாலும் வர்ணிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் தங்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் புரிகிறேன். என்னை ரட்சித்த குருதேவரே, சொர்க்கலோக இன்பத்திற்கு வழிகாட்டிய மகானுபவரே. ராமன்: ஓ கோபாலா, மகத்தான சாந்தியிலே இலைப்பாறுவாயாக. இப்பூமியில் எல்லா இடங்களிலும் இப்போது சென்று இந்த மகத்தான ஞானத்தை மக்களிடையில் பரப்பி விருத்தி செய்வாயாக. சகதியான சம்சாரத்தினின்று உனது சகோதரர்களை தூக்கி நல்வழிப்படுத்து. விபரீத புத்தி கொண்ட பழைய கோபாலன் தாங்கள் அல்ல. தாங்கள் தெய்வ கிருபை பெற்ற ஜீவன் முக்தர். தாங்கள் ஞானானந்த சரஸ்வதி என்ற புது பெயரால் ஜொலிக்கிறீர்கள். ஞானானந்தா, பூஜிக்கத்தக்க தெய்வமே தாங்கள். தங்கள் கட்டளைகளை நிறைவேற்றுகிறேன். தங்களுக்கு வணக்கம். அப்பால் ஞானானந்தர் வேதாந்த கீதம் ஒன்றை பாடுகிறார். முற்றிற்று. ஓம் தத் சத். பக்தியோகம் முற்றும். ஓம்.